அனைவருக்கும் வணக்கம். இந்த 2025ஆம் ஆண்டு இன்னைக்கு பொங்கல் விழா நேற்றுக்கும் இன்றைக்கும் 2 நாளாக தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது. நம்ம கல்லூரியில் இந்த கலை விழா, பொங்கல் விழா, கலை விழாங்கிறது இது வரைக்கும் இந்த 55 வருட காலத்தில் நடந்ததே இல்லை. தமிழ் துறை உயராய்வு மையமும் சுயநிதி பிரிவு 2 துறைகளும் சேர்ந்து நேற்று இந்த விழாவை ஒரு பெரிய விழாவாக நடத்திட்டாங்க. ஒரு கல்லூரியில் இப்படி ஒரு விழா நடந்தது நம்ம கல்லூரியில் மட்டுமில்லை, வேற எந்த கல்லூரியிலுமே சாத்தியம் இல்லைங்கிறது எங்களுடைய கருத்து. இன்னைக்கு அதை தொடர்ந்து நாங்கள் இன்னைக்கு ஒரு பொங்கல் கிருஷ்ணருக்கு முன்னாடியும் பிள்ளையாருக்கு முன்னாடியும் நாங்கள் வைக்கிறோம். இது வரைக்கும் என்னன்னா தனித்தனி துறைகளாக இருந்துச்சு. இப்போ எல்லாரும் ஒரே இதாக சமமாக கடவுளுக்கு முன்னாடி பொங்கல் வைப்போம் அப்படிங்கிற அந்த முடிவில் இந்த பொங்கலை நாங்கள் வச்சிருக்கிறோம். இந்த கல்லூரியில் வேலை பார்க்கக்கூடிய அனைத்து ஆசிரியர் பெருமக்கள், ஆசிரியர் அல்லாதவர்கள், அலுவலர்கள், மாணவ மாணவிகள், நம்மளுடைய சீரிய நிர்வாகம், அனைத்து நபர்களுக்கும் இந்த 2025ஆம் ஆண்டுடைய பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இவ்வளோ வெற்றிக்கும் காரணம் வேற யாருமே இல்லை, இங்கே வேலை பார்க்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களும் அலுவலர்கள் தான். எங்களுக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு நிர்வாகம்னால்தான் இவ்வளோ வெற்றியை நாங்கள் அடைஞ்சிட்டு இருக்கோம். நன்றி. மிகச்சிறந்த ஒரு அனுமதியினை இங்கே வழங்கி இந்த நிகழ்ச்சி சிறக்க ஒத்துழைப்பு தந்த மரியாதைக்குரிய கல்லூரியினுடைய முதல்வர் முனைவர் சே. ராஜு ஐயா அவர்களை தலைமுறையாக அன்போடு மேடைக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த கல்லூரியின் இணையமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கும் நமது மாண்புமிகு அண்ணன் கேபிஎஸ் கண்ணன் அவர்களை வணங்கி, இந்த கல்லூரியின் 2 கண்களாக செயல்பட்டுக் கொண்டிருக்கும் நமது கல்லூரியின் இளம் செயலர் மதிப்புக்குரிய ஆர்விஎன் கண்ணன் அவர்களையும் பொருளாளர் கிருஷ்ணவேல் அவர்களையும் வணங்கி, இந்த மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியோர்களையும் வணங்கி இன்றைய நாளை சிறப்பு நாளாக துவங்கியிருக்கிறேன். இந்த 2025வது ஆண்டின் பொங்கல் விழாங்கிறது எல்லா வருஷத்தோடைய பொங்கல் விழா மாதிரி இல்லாமல் ஒரு புதுவிதமான பொங்கல் விழாவாக நடத்தணும் அப்படிங்கிறது எங்களுடைய நீண்ட கால ஆசை. அது கிட்டத்தட்ட 1 வருட ஆசை. எப்படி ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு 10 மாதம் ஆகுமோ அதே மாதிரி இந்த எண்ணம்ங்கிறது 10 மாதமா துளிர் விட்டு இன்னைக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு விழாவா இன்னைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த விழாவை மக்களுக்கு, நம்மளுடைய மாணவ மக்களுக்கு கொண்டு செலுத்தணும் அப்படிங்கிறதுல முனைப்பாய் இருந்தது தமிழ் துறை. அது 2 துறைகளும், அது ரெகுலராக இருந்தாலும் சரி, செல்ஃபினான்சிங் இருந்தாலும் சரி, அந்த 2 துறைகளும் மிகச் சிறப்பான முறையில் இந்த விழாவை ஏற்பாடு பண்ணியிருக்குது. நம்ம கல்லூரியில் இப்போ கிட்டத்தட்ட கடந்த ஒரு 1.5 வருஷமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா விழா தான், சிறப்பு தான். அந்த வகையில் இந்த ஆண்டு உண்மையிலே ஒரு 10 நாள் தான் ஆயிருக்குது. இது வரைக்கும் 10 விழா நடந்திருக்குது, 10 நிகழ்ச்சி நடந்திருக்குது. முத்தாய்ப்பா இன்னைக்கு ஒரு நிகழ்ச்சி, நாளைக்கு பொங்கல் விழா இருக்குது. இந்த சிறப்பு மிக்க இந்த விழாவை ஏன் மாணவர்கள்ட்ட இப்படி ஒரு சபையில் இப்படி ஒரு நிகழ்வாக நடத்தணும் அப்படின்னா, எல்லா மாணவர்களுக்கும் எல்லாம் மனதோட இணையணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான். எல்லா மாணவ மாணவிகளுக்கும் நம்மளுடைய கலையும் பண்பாடும் சென்றடையணும் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். பல கல்லூரியில் இதை நடத்துகிறாங்க. ஆனால் நம்ம கல்லூரி எந்த ஒரு விஷயத்தையும் வித்தியாசமான முறையில், சிறப்பான முறையில் அதை நடத்தும் அப்படிங்கிற அந்த ஒரு இதில் தமிழ் துறையில் கொடுக்கும்போது இவ்வளவு மிகச்சிறப்பான முறையில் நடத்தியிருக்காங்க. அந்த தமிழ் துறைக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். இந்த விழா சிறப்பிக்க மாணவ மாணவிகள் அனைவரும் உறுதுணையாக இருந்து, அமைதியாக இருந்து, பண்பான முறையில் இருந்து இந்த விழாவை சிறப்பித்து கொடுக்கணும் அப்படிங்கிற வேண்டுதலை வைத்து உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி.